சார் வணக்கம் சார். நாங்கள் தேர்வாய்க்காண்டியிலேருந்து ஒட்டுமொத்த வில்லேஜிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரோட தலைமையில் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. வட்ட ஆட்சியர் அவங்க எங்கள் கிராமத்தில் வந்து சென்னை மெட்ரோ வாட்டர், அதாவது மாநிலூருக்கு வந்து ஷிப்காடுக்கு வந்து மெட்ரோ வாட்டருக்கு பைப் லைன் கொண்டு போகிறாங்க. எங்களோட கிராமத்தில் உள்ள ரோடு பார்த்திங்கன்னா குறுகிய இடம். அந்த குறுகிய இடத்துல வந்து இன்றைக்கி பைப் லைன் பதிக்கணுன்றாங்க. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு மழைநீர் வடிகால் இல்லாதனால நாங்கள் மழைநீர் வடிகால் கட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் வந்து கிராமத்தில் வந்து பஞ்சாயத்தில் வந்து தீர்மானம் ஏற்றுக்கினாங்க. எங்கள் மழைநீர் வடிகால் வேணும் எங்களுக்கு, ஏன்னா ஃப்யூச்சரில் எங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவே இது குறித்து இன்னொரு அதுக்கு வந்து மழைநீர் வடிகால் காவலை கட்டாமல் இந்த மெட்ரோ வாட்டர் கூட்டு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி மெட்ரோ வாட்டர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. மெட்ரோ வாட்டரெல்லாம் எங்கள் மழைநீர் வடிகால் கட்டி முடிச்சிட்டு பேருக்கு நீங்கள் மெட்ரோ வாட்டர் கொண்டு போகலாம், எங்களுக்கு பப்ளிக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து வட்டாட்சியர் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் மெட்ரோ மழைநீர் வடிகால் கட்டித்தரணாங்க அப்படின்னு இருக்காங்க. அதே டைமில் ஏற்கனவே இருக்கிற குடிநீர் குழாயோட பைப் லைன் வந்து கீழே கிட்டத்தட்ட 7 அடி பள்ளத்தில் இருக்குது. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 அடியில் எங்கள் பைப் லைன் புதுசாக போட சொல்லியிருக்கோம். அதான் போட்டு தரேன்னு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பேருக்கு தான் மெட்ரோ வாட்டர் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மக்களோட சேர்ந்து, அதாவது உங்கள் கிராம மக்களோட சேர்ந்து ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் யாரும் வரலையா? இல்லை சார், இதை குறித்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் யாருமே வரல. ஒட்டுமொத்த வில்லேஜ் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு தெரியல. அவங்க இன்ன வரையும் கலந்துக்கல. நாங்கள் அது குறித்து வந்து நாங்கள் வந்து ஃபோன்லேயும் தொலைபேசியிலையும் தொடர்பு கொண்டோம். ஆனால் ஊராட்சி மன்றம் இதுவரை எந்த ஒரு சேவிங்ஸ் ஆக்கல எங்களுக்கு. இல்லை சார், அது வந்து அது கொடுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு வில்லேஜில் தெரியல சார். எங்களுக்கு யாருக்குமே இங்கே இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. பிரசிடென்ட்டை வந்து தனியாக போட்டு கொடுத்தாரா இல்லைன்னு தெரியல. அது குறித்து இன்னும் அந்த லெட்டர் கூட எங்களுக்கு பிரசிடென்ட் காட்டல இது வரையும் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்லி. ஆனால் இவங்களும் வந்து இதுவரை லெட்டர் கேட்டால் கொடுத்துருக்குன்னு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கும் கொடுக்கலது. அவர் கொடுத்தாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பிரசிடென்ட் ஏன் எனக்கு அந்த ப்ரெஸ் மீட் கலந்துக்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்களுக்கு கிராம சபா கூட்டத்தில் இது குறித்து எந்த ஒரு தீர்மானமும் போடல. தீர்மானம் மக்கள் இடத்துல கேட்கல, மக்களுக்கு தெரியாது. அதனால தான் இன்னைக்கு தெரிய வந்த பிறகு தான் இது அப்ஜெக்ஷனே நடக்குது. என்னோட பேர் தேர்திருவரசு சார். இப்போ லாஸ்ட்டாக வந்து வட்டாட்சியர் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுங்க. அரசு நிலங்கள்லாம் வந்து 200 ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிப்பில் உள்ளதா? அது சம்மந்தமாக இப்போ என்ன சார்? கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 245 ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலமாக அரசாங்கத்துக்கு கிராமத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. இது வந்து தனிநபர் அரசியல்வாதிகள் வந்து கையகப்படுத்தி வச்சுருக்காங்க. இது குறித்து நாங்கள் வந்து தமிழக முதல்வருக்கு தனிப்பிரிவுக்கும் நாங்கள் தொடர்ந்து வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவங்களும் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் வந்து ஆக்கிரமிப்பு மக்களோட பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு நாங்கள் கொடுப்போன்னு. இது குறித்து